ஒரு பெண் வேலை விஷயமா ஊர் விட்டு ஊர் வந்திருக்காங்க. வந்த இடத்துல அந்த பொண்ணை யாரோ கொலை செஞ்சிருக்காங்க. பெண்கள் வெளியிடங்களுக்கு போகும்போது எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றதுக்கு இந்த கேஸ் ஒரு உதாரணம். அப்படி அந்த பொண்ணை யார் கொலை பண்ணாங்க, எதுக்காக கொலை பண்ணாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை எந்த ஒரு இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க பாத்துட்டு இருக்கிறது தமிழ் டாப் கிரைம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஜூலை 30, 2019 அன்னைக்கு கொல்கத்தால இருந்து பெங்களூருக்கு வந்திருக்காங்க பூஜா சிங் தே. இவங்களோட வயசு 32. இவங்களோட கணவர் சௌதீப் தே. இவங்க 2 பேருக்கும் 7 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணமும் ஆகிருக்கு. இந்த தம்பதிகளுக்கு குழந்தைகள் யாரும் கிடையாது. பூஜா கொல்கத்தால மாடலாவும் ஈவென்ட் மேனேஜராவும் நல்ல பேரும் சம்பாதிச்சிருக்காங்க. ஒரு ஈவென்ட்காக பெங்களூருக்கும் வந்திருக்காங்க. தன்னோட வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராத்திரி 11 மணிக்கு பரப்பன அக்ரகாரத்துல இருக்க குமாரா பார்க்ல இருந்து சிங்கசந்திரா கிரசன்ட் ரோட்ல இருக்க சஹாரா பெவிலியன் ஹோட்டலுக்கு கேப் புக் பண்ணிருக்காங்க. நான் காலையிலேயே இங்க இருந்து கிளம்பணும், அதனால காலையில என்ன ஏர்போர்ட்ல பார்க் பண்றீங்களான்னு கேப் டிரைவர் கிட்ட பூஜா கேட்டிருக்காங்க. கேப் டிரைவரும் சரின்னு சொல்லிருக்காரு. விடியற் காலையிலே கூட்டிட்டு போனோம்னு சொல்றதுனால 1200 ரூபாய் ஆகும்னு கேப் டிரைவர் சொல்லிருக்காரு. அதுக்கு பூஜாவும் சரின்னு சொல்லிருக்காங்க. கேப் டிரைவரும் நான் வீட்டுக்கு போகாம இங்கேயே உங்களுக்காக வெயிட் பண்றேன்னு சொல்லியிருந்திருக்காரு. பூஜாவும் சரின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்குள்ள போயிருக்காங்க. கேப் டிரைவரும் ரோட் சைட்லயே வண்டியை நிறுத்திட்டு அங்கேயே தூங்கி இருக்காரு. காலையில 3:30 மணிக்கு கேப் டிரைவருக்கு போன் பண்ணிருக்காங்க பூஜா. நான் கீழே தான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க வாங்க மேடம்னு சொல்லிருக்காரு. பூஜா அந்த கேப் டிரைவர் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரே ஒரு காரணம், அவர் ஹிந்தில பேசினது. சரியா 4 மணிக்கு ஹோட்டல்ல இருந்து வெளியே வந்து கேப்லயும் ஏறி இருக்காங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஏர்போர்ட் வழி போகாம சதஹல்லி கேட் ஷெட்டிகிரி வில்லேஜ் பக்கமா காரை ஓட்டிட்டு போயிருக்கான். பூஜா தூங்கிட்டு இருந்ததுனால அவன் வேற பக்கமா போனதை கவனிக்காம இருந்திருக்காங்க. காலையில 5 மணிக்கு கடையரான பள்ளின்ற இடத்துல வண்டியை நிறுத்திருக்கான். கார் நின்னதுனால பூஜாவும் தூக்கத்துல இருந்து எழுந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க. கேப் டிரைவர் திடீர்னு உன்கிட்ட இருக்க பணம் பொருட்கள் எல்லாத்தையும் குடுன்னு சொல்லிருக்கான். ஆனா பூஜா அதெல்லாம் குடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹெல்ப்னு சத்தமா கத்திருக்காங்க. கேப் டிரைவர் ஏற்கனவே தன்னோட சீட்டு கீழே மறைச்சு வச்சிருந்த ஜாக்கி எடுத்து பூஜாவை தலையிலேயே அடிச்சிருக்கான். அதுல அவங்க மயங்கியும் இருக்காங்க. பூஜாவோட பேக அந்த கேப் டிரைவர் செக் பண்ணி பாக்கும்போது அதுல வெறும் 500 ரூபாவும் ஏடிஎம் கார்டு மொபைல் மட்டுமே இருந்திருக்கு. பூஜாவோட பேக் எல்லாத்தையும் எடுத்து அவனே வச்சிருந்திருக்கான். பூஜாவை வண்டியில இருந்து வெளியே எடுத்து புதர் பக்கமா இழுத்துட்டு போயிருக்கான். பூஜாக்கு அந்த சமயத்துல முழிப்பும் வந்து அவன் கிட்ட இருந்து தப்பிக்கவும் முயற்சி பண்ணிருக்காங்க. கேப் டிரைவர் விடாம பூஜாவை துரத்திட்டு போய் பிடிச்சிருக்கான். பூஜாவை பிடிச்சதுக்கு அப்புறம் அவன் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து 10 முறைக்கும் மேல அவங்கள குத்தி கொலை பண்ணிருக்கான். அவங்களோட முகம் அடையாளம் தெரியாம இருக்கணும்ன்றதுக்காக பக்கத்துல இருந்த கல் எடுத்து அவங்களோட முகத்தை சதைச்சிருக்கான். பூஜா இறந்து போயிட்டாங்கன்னு உறுதியானதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருந்து கிளம்பிருக்கான். பூஜாவோட போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அவங்களோட பேகையும் தான் கூடவே எடுத்துட்டு போயிருக்கான். ஜூலை 31, 2019 அன்னைக்கு காலையில 6:30 மணிக்கு கடையரப்பனஹள்ளி கிராமத்து மக்கள் பூஜாவோட உடலை பாத்திருக்காங்க. உடனே போலீஸுக்கும் தகவலை சொல்லிருக்காங்க. போலீஸ் கிரைம் சீனுக்கு வந்திருந்தாலும் இறந்து போயிருக்கிறது யாருன்னு அடையாளம் தெரியாத அளவுக்கு பூஜாவோட முகத்தை செதைச்சு வச்சிருந்திருக்கான். அதனாலயே இந்த கேஸ்ல இறந்து போயிருக்கிறது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸுக்கு ஒரு சவாலாவே மாறி இருக்கு. முதல்ல அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சா இந்த கேஸ ஈஸியா சால்வ் பண்ணிடலாம்னு நினைச்சிருக்காங்க. போலீஸுக்கு பூஜா போட்டிருந்த ஜுவல்லர்ஸ் ஜீன்ஸ், ஒரு ஜோடி செருப்பு, டைட்டான் வாட்ச் இது மட்டுமே ஆதாரமா கிடைச்சிருக்கு. இந்த ஆதாரங்களை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு போலீஸ் முயற்சி பண்ணி இருந்திருக்காங்க. வாட்ச்ல இருந்த பார்கோட வச்சு அந்த வாட்ச் எந்த இடத்துல வாங்கினதுன்னு போலீஸ் தேட முயற்சி பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பூஜா போட்டிருந்த ஜுவல்லர்ஸ் ஜீன்ஸ் வச்சு அந்த கம்பெனிலயும் விசாரிச்சிருக்காங்க. ஆனா அந்த கம்பெனியை சேர்ந்தவங்க நாங்க எல்லா இடத்துலயும் ஜீன்ஸ் சப்ளை பண்றோம், அதனால எங்களால சரியா சொல்ல முடியாதுன்னு சொல்லிருக்காங்க. பூஜாவோட கலரை வச்சு ஒருவேளை இவங்க நார்த்த சேர்ந்தவங்களா இருக்கலாம்னு நினைச்சு ஒரு சில போலீஸ் அதிகாரிகளை டெல்லிக்கும் கொல்கத்தாவுக்கும் அனுப்பியிருக்காங்க. டெல்லியில இருக்க மிஸ்ஸிங்
கேஸ்க்கும் இந்த கேஸ்க்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாம இருந்திருக்கு. ஒரு வாரம் கழிச்சு கொல்கத்தால இருந்து ஒரு மிஸ்ஸிங் கேஸ் வந்திருக்கிறதா அங்க இருக்க அதிகாரிங்க தகவல் கொடுத்திருக்காங்க. பூஜாவோட கணவர் சௌதீப் கொல்கத்தா போலீஸ் கிட்ட என்னோட மனைவி பெங்களூர் போயிருந்தாங்க, நான் போன் பண்ணா அவங்களுக்கு ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது, திடீர்னு அவகிட்ட இருந்து நான் அவசர வேலையா ஹைதராபாத் வந்திருக்கேன், எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் வேணும், என்னோட அக்கவுண்ட்ல போடுன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருந்தா. எனக்கு அவ அனுப்பின மெசேஜ்ல சந்தேகமா இருக்கு. ஏன்னா அவளுக்கு நல்ல இங்கிலீஷ் தெரியும், இங்கிலீஷ் வார்த்தைகள் எல்லாமே தப்பு தப்பா இருந்தது. என் மனைவி ஏதோ ஆபத்துல இருக்காளோன்னு போலீஸ்ல சௌதீப் ஒரு கம்ப்ளைண்டும் கொடுத்திருக்காரு. கொல்கத்தா போலீஸ் உதவியோட பூஜாவோட கணவர் சௌதீப் கிட்ட அவங்க இறந்து போன விஷயத்த சொல்லிட்டு அவங்களோட குடும்பத்தை பெங்களூருக்கும் வர வச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 17, 2019 அன்னைக்கு சௌதீப்பும் அவங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்களும் பெங்களூருக்கு வந்து இறந்து போயிருக்கிறது பூஜா தான்னு உறுதிப்படுத்திருக்காங்க. சௌதீப் கிட்ட இருந்து பூஜாவோட நம்பரையும் வாங்கி விசாரணை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பூஜா பிளைட்ல தான் பெங்களூருக்கு வந்தாங்கன்னு சௌதீப் போலீஸ் கிட்ட சொன்னதுனால பூஜாவோட போன்ல இருந்து ஏதாவது கேப் புக் பண்ணிருக்காங்களான்னு போலீஸ் செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா ராத்திரி 11 மணிக்கு கேப் புக் பண்ணி ஹோட்டல்ல இறங்கினதா கேப் கம்பெனில இருந்து போலீஸுக்கு ரெக்கார்ட்ஸும் கொடுத்திருக்காங்க. அந்த கேப் டிரைவரோட பேரு HM நாகேஷ், அவனோட வயசு 22. ஆனா பூஜா அன்னைக்கு ராத்திரி தான் கேப் புக் பண்ணிருக்காங்க. அடுத்த நாள் காலையில எந்த ஒரு கேபும் புக் பண்ணல. உடனே போலீஸ் அவங்களோட கால் டீடைல்ஸ செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. காலையில 3:30க்கு கேப் டிரைவர் நாகேஷுக்கு போன் பண்ணது போலீஸுக்கும் தெரிய வந்திருக்கு. கேப் புக் பண்ணாமலே நாகேஷுக்கு போன் பண்ணிருக்காங்க. அப்போ அவன் தான் டிரைவர். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பூஜாவோட போனும் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிருக்கு. போலீஸோட சந்தேகம் எல்லாமே நாகேஷ் மேலதான் இருந்திருக்கு. சரியா ஆகஸ்ட் 21, 2019 அன்னைக்கு ஏர்போர்ட்ல கார்ல பேசஞ்சர்ஸ ஏத்திட்டு இருக்கும் போது போலீஸ் நாகேஷ அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. கார்ல இருந்த பேசஞ்சர்ஸையும் கீழே இறங்க சொல்லிட்டு காரோட நாகேஷ அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கும் கூட்டிட்டு போயிருக்காங்க. போலீஸ் விசாரணை பண்ணாலும் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிருக்கான். பூஜா அவனுக்கு பண்ண கால் டீடைல்ஸையும் ஹோட்டல்ல கிடைச்ச CCTV ஃபுட்டேஜையும் அவன் கிட்ட காமிச்சு போலீஸ் அவங்க ஸ்டைல்ல விசாரிச்ச உடனே எல்லா உண்மையும் போலீஸ் கிட்ட சொல்லிருக்கான். நான் ஹெக்ல அள்ளி சஞ்சீவ் நகர் பகுதியில வாழ்ந்துட்டு இருக்கேன். EMI கட்டுறதுக்கு என்கிட்ட பணம் இல்ல. ஒரு சில மாசங்களா நான் EMI கட்டாம தவறிட்டேன். EMI கட்ட வேண்டிய டேட்டும் நெருங்கிட்டே இருந்தது. நான் சாதாரணமா கேட்டேன், அவங்க பணத்தை கொடுக்கவே இல்ல. அதனால கோவப்பட்டு ஜாக்கி எடுத்து அவங்க தலையில அடிச்சேன், இறந்து போயிட்டாங்க. ஒருவேளை பூஜா காலையில கேப் கம்பெனி மூலமா கேப் புக் பண்ணிருந்தா பூஜா இறந்து போயிருக்க மாட்டாங்க. கேப் கம்பெனி மூலமா வண்டிய புக் பண்ணாததுனாலதான் நாகேஷ் யாராலையும் நம்மள கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிருக்கான். ராத்திரி சமயங்கள்ல கேப் வேற வழியா போனா ஆட்டோமேட்டிக்கா சாஃப்ட்வேர் மூலமா கேப் கம்பெனிக்கு தெரிய வரும். உடனே சந்தேகம் இருந்தா கேப் டிரைவருக்கு போன் பண்ணுவாங்க. ஆனா பூஜா நாகேஷ் இந்தியில பேசினான்ற ஒரே காரணத்துக்காக அவனை நம்பி இறந்து போயிட்டாங்க. ராத்திரி சமயங்கள்ல பயமா இருந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல தெரிவிச்சா நாங்களே உங்களை பத்திரமா சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கிறோம்னு போலீஸ் அதிகாரி DCP பீமா சங்கர் மக்களுக்கும் தெரியப்படுத்திருக்காரு. இந்த கேஸ் நடந்ததுக்கு அப்புறம் போலீஸ் ராத்திரி சமயங்கள்ல பேட்ரோலுக்கும் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. பெண்கள் ராத்திரி சமயங்கள்ல டிராவல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யாரையும் நம்பாதீங்கன்னு போலீஸ் தரப்புல சொல்லிருக்காங்க. அப்படி உங்களுக்கு பயமா இருந்தா நாங்களே வந்து உங்களுக்கு உதவி பண்றோம்னு சொல்லிருக்காங்க. நம்ம கூட பேசுறவங்க எல்லாருமே நல்லவங்களா இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லன்னு இந்த கேஸ் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க இந்த பூஜா சிங் கேஸ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.